இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஃப்ரூட் விதை தான் வந்து நட்டு வைக்க போகிறோம். இது நம்ம மரத்து விதை தாங்க. இது வந்து 2 எடுத்து வச்சுருக்கோம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா இது நல்லா முத்துன பழம். அதிலிருந்து வந்துட்டு விதைய எடுத்திருக்கோம். 1 தான் வந்து நட போகிறோம், 1 வந்து அப்படியே வைக்க போகிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து அப்படியே வச்சுருந்தோம் கொஞ்சம் காயறதுக்காக. காஞ்சதுக்கப்புறம் வச்சா நல்லா வந்து வளரும். அதனால தான் ஒரு 2 வீக்ஸ் வச்சா போதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே வந்து தோட்டத்தில் மண் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து சாணி குழிக்கு கீழே உள்ள மண். இது வந்து நல்லா பொது பொத்துன்னு இருக்குது மண். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது இயற்கையாகவே வந்து நல்ல உரமாகவே இருக்கும். நம்ம வந்து எந்த உரமும் இதுக்கு போட தேவை கிடையாது. நாங்கள் வந்து தோட்டத்தில் ஏதாவது காய்கறிகள் போட்டால் கூட இந்த உரத்தை எடுத்து தான் போடுவோம். சாணி உரம் கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பின்னாடி மாடோட சாணி வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் செடி வைக்கிறதுனாலும் இங்கேருந்து தான் எடுத்து வைப்போங்க. நல்லா அழகாக வளரும். சரி, நம்ம பட்டர் ஃப்ரூட்டுக்கும் அதே தான் நம்ம வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கவர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். காய் வச்சதை வந்து நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கும் இல்லைங்க, அந்த பகுதியில் வந்துட்டு உரிச்சுக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம கீழே மண்ணுக்குள்ளே நட போகிறோம். ரொம்ப உரிக்க தேவையில்லை. ஒரு பாதி அளவுக்கு உரிச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு உரிச்சிங்கன்னா போதும். அதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சோன்னா சீக்கிரம் வந்துட்டு அந்த முளை வந்து முளைச்சி வந்துடும். அதனால தான் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து உரிக்கிறோம். ஃபுல்லாலாம் எடுக்க வேணாம். அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு உள்ளே வந்து வச்சிடலாங்க. ரொம்ப உள்ளேயும் வைக்க வேணாம், சும்மா மேலே வச்சாலே போதும். ஏன்னா நம்ம இது வந்து நாற்று வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே நடதான் போகிறோம். அதனால தான் நம்ம இதில் வைக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஓட்டை போடணும். அது வந்து மண் போடுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஓட்டை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி அதில் ஈரப்பதமாக இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணியும் வந்து கொஞ்சம் தான் நான் ஊற்றுனேன். மண்ணே வந்து மழை வந்து கொஞ்சம் நல்லாவே ஈரமாகவே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேங்க. இது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நடுறதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.